ஹாய் மக்களே, காலை வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கோதுமை மாவில் சப்பாத்தி பரோட்டா போட போகிறேன். மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன். மாவு நல்லா சாஃப்டாக இருக்கணும். எண்ணெயும் நெய்யும் யூஸ் பண்ணி நல்லா சாஃப்டாக சப்பாத்தி போடுற பதத்துக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரெடி பண்ணிவிட்டு ஒரு 30 நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா இந்தளவு சாஃப்டாக வந்துடும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி திரட்டிட்டு இப்போ பரோட்டாவுக்கு சின்ன சின்ன ஸ்லைஸாக நான் வெட்ட போகிறேன். இதை விட குட்டியாகவே வெட்டிக்கலாம், அப்போ தான் லேயர் நிறையா வரும். இதையே அப்படி இருங்க, இன்னொன்று வேறு மாடல் செய்து காட்டுறேன். இது அழகாக அடுக்கணும். இப்போ ஒத்த கையில் ஃபோனை பிடிச்சிக்கிட்டு அடுக்க முடியல, ஒரு நிமிஷம். இந்த மாதிரி லேயராக வர மாதிரி அடுக்கி லாஸ்ட் பேஜை மேலே வச்சு ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இதுக்கப்புறம் ரொம்ப மெலிசாக தட்ட வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு லைட்டாக இந்த நெய்யை தொட்டு ரொம்ப அழுத்திட்டா சப்பாத்தி மாதிரி ஆகிடும். கொஞ்சமாக இப்போ இதை சுட்டு எடுத்தோம்னா நம்மளுக்கு லேயராக வரும். வந்தோடனே காட்டுற பாருங்கள், அவ்வளோதான். இதுக்கு மேலே இதை இது பண்ண வேண்டாம், ப்ரெஸ் பண்ண வேண்டாம். இதை அப்படியே எடுத்து இப்படி போட்டுருவோம். ஓகேப்பா. இப்போ அடுத்தது எப்படி செய்யலான்றதை காட்டுறப்போ நல்லா எண்ணெய் வச்சு திரட்டிக்கணும். ஒரு நிமிஷம் இருக்கும். நல்லா சப்பாத்தி மாதிரி நம்ம திரட்டிக்குவோம். எண்ணெய் இருந்ததுன்னா ஒட்டாது, எண்ணெய் இல்லைன்னா ஒட்டும். கொஞ்சமாக நெய் தொட்டுக்குவோம். நெய் தான் நல்லாயிருக்கும். ஒரு நிமிஷம் இருங்க.